this is not an ordinary phone. அப்படி நான் சொல்லுங்க, Infinix காரன் அவன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கான். இதுதான் புது Infinix Note 50X ஓட பாக்ஸ்ங்க. ஆனா இந்த ஃபோன் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் ஆர்டினரியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இதுல இருக்க அப்கிரேடட் ஃபீச்சர்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன். அண்டர் 15,000 rupees, கிட்டத்தட்ட 12,000 13,000 rupeesக்கு தெரிய வந்தது எங்களுக்கு. அண்ட் Vivo T4X ஓட அன்பாக்சிங் ரீசெண்டா போட்டிருந்தோம். அது ஒரு சூப்பரான ஃபோனா இருந்தது. அதுக்கு டக்கர் கொடுக்குற மாதிரி இந்த 50X இருக்குதுங்க. சோ Infinix Note 50X ஓட அன்பாக்சிங் பண்ண போறேன் நானு. அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறேன். அண்ட் கம்பேர்ட் டு 40X என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அண்ட் கம்பேர்ட் டு T4X எப்படி இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஆர்டினரி ஃபோனா எக்ஸ்ட்ராடினரி ஃபோனா உங்களுக்கே தெரிஞ்சிரும். அண்ட் நீங்களே காமெண்ட் பண்ணுங்க காமெண்ட் செக்ஷன்ல. ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? இப்படி ஒரு Infinix ஃபோன் வாங்குனீங்கன்னா பாக்ஸ்லயே எல்லாத்தையும் மொட்டையா போட்டுருவாங்க. மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் கேட் சர்டிஃபிகேஷன், திஸ் இஸ் நாட் an ordinary phone, Note 50X 5G Plus. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பட் எனிவே இதை கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லிட்டர் திறந்தோடனே ஃபோன் இருக்கும். ஃபோனை சைடில் வச்சுட்டேன் நான். பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் கொஞ்சம் சுமார் தான். அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 watt Infinix சார்ஜர் கிடச்சிரும். ஆஃப்கோர்ஸ் 45 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. Type A to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. என்னது VIP கார்டு. ஓ, ரெட் கேபிள் கிளப் மாதிரி கால் கேர் பிரீமியம் சர்வீஸ் கார்டு. ஓ வாவ், இன்ட்ரெஸ்டிங். ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு பிரீமியம் சர்வீஸ் கொடுக்குறாங்க Infinix காரன். நாட் பேட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் world is filled with tech that's boring, let's change that, this is not an ordinary phone. திருப்பி இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் நோட். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தோணுது, பட் ட்ரை பண்றாங்க. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி கவரா தெரியுது. அண்ட் இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீகர் லெதர் டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நவ லெட்ஸ் டேக் a look at the phone. ஃபோன்ல ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த லுக் ஃப்ரம் பிஹைண்ட். இதை எடுத்துருவோம். இங்க பாத்தீங்களா வீகர் லெதர் டெக்ஸ்சர் ஆஃப் கோர்ஸ் ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு கோர்ஸான டெக்ஸ்சர் தான், அவ்வளோ ஸ்மூத்தா இல்ல. அண்ட் இந்த ஃபோனோட கலர் பேர் வந்து சீ பிரீஸ் கிரீன் கலர். ஆமா, அண்ட் பாக்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்கு. Let's take a look at the case போட்டு பார்த்துக்கலாமா ஒரு தடவை. ஆக்சுவலி டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 12-13,000 ரூபாய்க்கு இட்ஸ் பிரிட்டி குட். அண்ட் இந்த கேமரா ஐலண்ட் மாடியூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெம் கட் டிசைன் மாடியூல்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக்ல தான் செஞ்சிருக்காங்க, பட் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்வேன் நான். அண்ட் இந்த ஜெம் கட் டிசைன் கேமரா ஐலண்ட்ல உங்களுக்கு வந்து ஹேலோ லைட்டும் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஒரு காலோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா லைட் அடிக்கும். இந்த விஷயத்தை Infinix வந்து போன வருஷத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த Note 50Xலையும் கொடுத்துருக்காங்க. சைஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அஃப்கோர்ஸ் பவர் பட்டன்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்ன, டிஸ்பிளேல என்ன ஆகும், அது நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் இருக்கு. மேல ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. கீழயும் ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். Type C 2.0 போர்ட் இருக்கு. ஒரு மைக் இருக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கிடைச்சிரும். அப்புறம் இந்த போன்ல வந்து உங்களுக்கு ஒரு IR பிளாஸ்டரும் கொடுத்திருக்காங்க. எனிவே சிம் கார்டு ட்ரே வந்து பார்த்தலாமா ஒரு தடவை. ஸோ சிம் கார்டு ட்ரேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நீங்க வந்து டுவல் நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு நானோ சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மைக்ரோ SD கார்டு. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லிம்மாலாம் கிடையாது. போன் கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து IP64 ரேட்டிங் மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 810 சர்டிஃபிகேஷனும் கொடுத்திருக்காங்க, which is good. பட் டிஸ்பிளேல கிளாஸ் ப்ரொடெக்ஷன் என்ன இருக்குன்னு Infinix கார சொல்ல. சோ ஐ டோன்ட் நோ அபௌட் தட். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன் கார்டை கண்டி தூக்கிடுவோம். ஆல்ரைட், இது நான் பண்ணதான் போறேன். பட் ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் குயிக்லி. பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான், இதெல்லாம் சீரியஸாக எடுக்கக்கூடாது. பட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா உடஞ்சிருமா? லெட்ஸ் see. ஹேய், கொஞ்சம் சவுண்ட் ஹாலோவாக இருந்தது இல்லை? பெருசாக டப்புன்னு விழுகும்னு நினச்சேன் நான். பவுன்ஸ்லாம் அடிக்குது. அந்த ஒரு சீப் பிளாஸ்டிக் கீழே விழுந்துச்சுன்னா எப்படி சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்ட் வருது. இதில் ஆப்வியஸ்லி பட்ஜெட் ஃபோன்னால அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான காம்பனன்ட்ஸ்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க டு பில்ட் திஸ் ஃபோன். எனிவே கேஸை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் என்னோட சஜஷன். ஓவராலாக டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நோ ப்ராப்ளம், நல்லா தான் இருக்கு. ஒரு A ரேட்டிங் கொடுத்துடலாம். ஆல்ரைட், டிஸ்பிளேல நீங்க பார்த்தீங்கன்னா Infinix Note 40X கம்பேரிசன்ல உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே சைஸை கொஞ்சம் சிறுசாக்கி இருக்காங்க. ஆக்சுவலி இது சேம் உங்களுக்கு IPS LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. பட் ரெசல்யூஷன் வந்து இப்போ HD Plus கொடுத்திருக்காங்க, நாட் Full HD Plus. 2025ல HD Plus டிஸ்ப்ளே வந்து எனக்கு ஒரு லெட் டவுனா தோணுதுங்க. Full HD Plus கொடுத்திருக்கணும். பட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இதுல 120 Hz refresh rate இருக்கு, that's not bad. and peak brightness பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் 672 nits peak brightness தான் கிடைக்கும். so 2025 ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் it's not a very bright display. so வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க, which is not a problem. கீழ பஞ்ச் ஹோலும் சிறுசா தான் இருக்கு. ஸ்லிம்மான பெசல்ஸ் வந்து இந்த மூணு பக்கம் கொடுத்திருக்காங்க. கீழ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா திக்கான பெசல் தான் கொடுத்திருக்காங்க. of course LCD டிஸ்ப்ளே வந்து
வந்து நீங்க கர்வ் பண்ண முடியாது பின்னாடி, so it can't be slim, so that's something you have to keep in mind. டிஸ்ப்ளேல HDR சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூடியூப் பார்க்கும்போது கிடைச்சிரும், பட் நெட்ஃபிளிக்ஸ்ல ஆஃப் கோர்ஸ் கிடைக்காது, which is not to be expected in this price range. டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 240 Hz டச் ரெஸ்பான்ஸ் ரேட் கொடுத்திருக்காங்க, so ஸ்மூத்தா இருக்கு, பிரச்சனை இல்ல. and of course இது IPS LCD பேனல்னால உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே கொடுத்திருக்காங்க, obviously ஆப்டிகல் கிடையாது. and ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டடா இருந்தாலும் ஃபாஸ்டா இருக்கு அன்லாக் பண்றதுக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. obviously டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் Full HD Plus இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், பட் ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, which is a very very good thing, and DTS சவுண்டும் கொடுத்திருக்காங்க. and அந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா கூடிய சீக்கிரம் 1 million டச் பண்ணவங்க பக்கத்துலயே இருக்கு. anyway ஸ்பீக்கர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஸ்பீக்கர் குவாலிட்டி கொடுத்திருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்ல, நீங்களே கேட்டு பாருங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ஃபேக்ட் டேக் லிசன் டு இட் ரைட் நெக்ஸ்ட் டு Vivo T4X. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா Note 40X கம்பேரிசன்ல கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா 6300 Dimensity 6300 கொடுத்திருந்தாங்க, இப்போ உங்களுக்கு Dimensity 7300 அல்டிமேட் கொடுத்திருக்காங்க. ஓ அல்டிமேட்னா 7300ல இருக்கிறதுலே பெஸ்டான 7300 அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. AI பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க இந்த 7300 அல்டிமேட்ல. ஆன்டிட்யூட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எங்களுக்கு 6.2 lakh ஸ்கோர் கிடைச்சது. CMF Phone 1ல வந்து கிட்டத்தட்ட 6.5 இருந்தது. அண்ட் Vivo T4X எடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட 7 lakh மேல ஸ்கோர் கிடைச்சது. அதுவும் Dimensity 7300 தான் யூஸ் பண்ணுது, நாட் அல்டிமேட், 7300 தான் யூஸ் பண்ணுது. இதுல வந்து உங்களுக்கு LPDDR4X RAM டைப் UFS 2.2 கொடுத்திருக்காங்க. anyway 6.2 கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் பேட் னு சொல்லலாம், ஏனா 12000க்கு this is actually very decent performance and compared to Note 40X கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. Note 40X ல உங்களுக்கு 8GB and 12GB வேரியன்ட் இருந்தது, இப்போ Note 50X ல உங்களுக்கு 6GB and 8GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. anyway CPU throttle நாங்க ரன் பண்ணும்போது 74% ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எங்களுக்கு தோணுது. and gaming பண்ணி பார்த்தம்போது COD ல 120 FPS ஆப்ஷன் இருக்குங்க, ஆனா BGMI ல 60 FPS ஆப்ஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு. பட் இந்த chipset நீங்க பாத்தீங்கன்னா it's capable of 90 FPS. அது மட்டும் இல்ல, first time Infinixல இந்த பட்ஜெட் ரேஞ்ச்ல அவங்க கேம் மோட் கொடுத்திருக்காங்க. and இந்த கேம் மோட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து 90 FPS கேமிங் பண்ணலாமாமா. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Infinix Note 50Xல இந்த பிரைஸ் ரேஞ்ச்க்கு ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு கண்டிப்பா சொல்லலாம். பட் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Infinix கார செம்மையா நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கா. ஏன்னா உங்களுக்கு 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 இருக்குங்க. பட் உங்களுக்கு வந்து Infinix Note 50Xல அவங்க NFC கொடுக்கல, which is a problem. ஏன்னா Note 40Xல NFC கொடுத்திருந்தாங்க, ஏன் அதை தூக்கிட்டாங்கன்னு புரியலையே எனக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5500 mAh பேட்டரி கிடைச்சிரும், செமி சாலிட் ஸ்டேட் பேட்டரிங்க. 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கிறதுனால 0 to 100% வந்து கிட்டத்தட்ட 1 hourல சார்ஜ் ஆயிடும். அண்ட் பேட்டரி லைஃப் வந்து ஜெனரலி Infinix phonesல எஸ்பெஷலி இவ்வளவு பெரிய பேட்டரி வச்சிருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 1.5 days பேட்டரி லைஃப் கிடைச்சிடணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கேம் மோட் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கிடைச்சிரும், which is nice. ஸ்டார்டிங்ல பாக்ஸ்ல ஒரு விஷயம் எழுதிருந்தாங்கல்ல, என்னது நாட் an ordinary phoneன்னு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? இந்த புதுசா கொடுத்திருக்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் Infinixல XOS 15 based on Android 15. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க XOS 15 டெஸ்ட் பண்ணோம் and we are very surprised. Actually XOS 15 வந்து ஒரு பிரீமியமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸா மாத்திட்டாங்க Infinix காரங்க. honestly சாஃப்ட்வேர்ல நல்ல ஃபீட்பேக் எடுத்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட iOS மாதிரி இருந்தாலும் கிளீனா இருக்குங்க. அனிமேஷன்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல we were very surprised. அப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்டான டிசைன்லாம் கொடுத்திருக்காங்க, AI ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்றேன் நான். அது மட்டும் இல்லங்க, இந்த டைனமிக் பார்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, which is basically Apple and OnePlus phonesல வந்து நம்ம லைவ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்ல, அதே தான் இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ சார்ஜ்லாம் வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி காட்டுவது. அப்புறம் ஸ்மார்ட் பேனல் கொடுத்திருக்காங்க OnePlus Oxygen OSல இருக்கிற மாதிரி, which is also very nice. அப்புறம் இவங்க டயலர் வச்சு நீங்க கால் ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம், அதர் பர்சன் அலர்ட் பண்ணாம, which is nice. font styles பொறுத்த வரைக்கும் 25 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, சோ நீங்க வந்து எந்த font ஆப்ஷன் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐக்கன் கஸ்டமைசேஷன் கூட கொடுத்திருக்காங்க, சோ ஐக்கனோட ஷேப்லாம் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, சோ நீங்க வந்து ப்ரூஃப் ரீட்லாம் பண்ண விரும்புறீங்களா அது பண்ணிக்கலாம். Folex AI Infinix காரனே ஒரு Google Geminiயோட ரிப்ளேஸ்மென்ட் மாதிரி பண்ணிருக்கான், வாய்ஸ் அசிஸ்டன்ட், அது ஆப்ஷன் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நீங்க வேணா Google Gemini யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுல வந்து நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா சம்மரைஸ்ல பண்ணிரும். AI வால்பேப்பர் ஜெனரேட்டர் இருக்கு. அப்புறம் நோட்ல வந்து நீங்க ஸ்கெட்ச்லாம் வரைஞ்சீங்கன்னா அதை வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணும். இந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ்லாம் 7300 அல்டிமேட் இருக்கிறதுனால தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சதாமா. பிகாஸ் இதுல வந்து ஒரு டெடிகேட்டட் APU, பவர்ஃபுல்லான APU கொடுத்திருக்காங்க. and அதை வச்சு வந்து இவங்க ஆக்சுவலி இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணிருக்காங்க. and AI ஃபீச்சர்ஸ் இன்னும் முடியலங்க, சர்க்கிள் டு சர்ச்சும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் AI கட் அவுட் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்க வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்றீங்கன்னா அதுல இருந்து வந்து நீங்க சப்ஜெக்ட்டை கட் அவுட் கூட பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் திஸ் ஃபோன். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கேமரா ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா இருக்கு, ஒரு
டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட்லாம் கிடையாது, அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்க 4K 30 FPS ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் வித் த பிரைமரி கேமரா, அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு 2K 30 FPS ல பண்ணலாம். இன்ஃபினிக்ஸ் காரா தான் 2K 30 FPS கொடுப்பான். ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா டியூன் பண்ணிருக்காங்க ஓரளவு. எங்களை கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் நீங்க ஓஹோ ஆஹான்லாம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, பட் பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நாட் பேட். இன்ஃபேக்ட் நாங்கள் எடுத்திருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிரும். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. இன்ஃபேக்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஓவராலாக நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்காக வேண்டிய இன்ஃபினிக்ஸ் காரை வந்து நாட் அன் ஆர்டினரி ஃபோன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக ஆர்டினரி ஃபோன் கிடையாது, பட் எக்ஸ்ட்ராடினரி கூட கிடையாது, அண்ட் இட்ஸ் a குட் ஃபோன் நான் சொல்லுவேன். இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக சொல்ல நான். இப்போ Vivo T4X கம்பேர் பண்ணீங்கன்னா அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் Vivo ஜெனரலி நீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கிடைக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா லான்ச் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் காரை வந்து விவோட கம்மியாக பிரைஸ் வச்சு லான்ச் பண்ண போறான்னு நம்புறேன் நான். ஐம் நாட் so sure about it. ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு பிரைஸ் தெரியாது. கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகணும்னு நாங்கள் நம்புறோம். 6GB 128GB வேரியன்ட். லெட்ஸ் see. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இன்ஃபினிக்ஸ் Note 50X பற்றி? பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுவர்களுக்கு Trakin Tech தமிழ்.